கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ் நம்ம அயனார் துணையில் பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து பண்ண பிரச்சனை தான் இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணு வந்து காலேஜ் பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்பில் நம்ம பலவனை பார்த்துட்டு நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு எங்கே அவர் வரலையா, அவர் தாங்க அவர் வரலையா, சோழன் அண்ணன் கேட்குறீங்களா, அவர் வரலைங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பலவனை வந்து நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து நம்ம சோழனை வந்து காட்டி விட்டோம். சோழன் வந்து ஒரு மாதிரி வந்து ஷாக் ஆகிட்டாரு. என்னடா இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டியன்னு இருக்காங்க, நம்ம சேரன் அண்ணா இருக்கும், நிலா மட்டும் வேலைக்கு போயிட்டார். நம்ம அப்பா கூட அங்கே தான் இருக்கார். ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா வந்து கெஸ் பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் பிள்ளை என்ன வந்து நம்ம சோழன்கிட்ட வந்து நீங்கள் ஏன் வந்துட்டு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, அன்றைக்கெலாம் நல்லா தானே பேசுகிறீங்க, அது நான் பர்த்டே பார்ட்டிக்கு அப்புறம் நல்லாவே பேச மாட்டேங்கிறீங்களா, அப்படி என்ன தான் பிரச்சனை ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து அந்த பொண்ணு காலேஜ் பொண்ணு கேட்குறாங்க. நம்ம சோழனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. நீங்கள் வாங்க தனியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பேசுகிறான். எனக்கு அப்படிலாம் இல்லைங்க, நான் அப்படிலாம் எனக்கு வந்து தோணவே இல்லை, லவ் பண்ணுறத நானும் தோணவே இல்லை, நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அப்போல்லாம் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களே, நான் எப்போங்க ஓகேன்னு சொல்கிறேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு. இவர் அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது இவர் வந்து நிலாவை பார்த்துட்டு இருந்து சோழன் வந்து ஒரு மாதிரி வந்து அப்செட் ஆகிட்டார். ஐயோ நம்ம நிலாவோட ரியாக்ஷனை பார்த்துட்டு இவ்வளோ என்ன பேசினான்றதை நம்ம கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அப்செட் ஆகி அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறாரு. நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் அண்ணா நின்று பார்த்துட்டு இருக்காரு. இவனுக்கு என்னடா பிரச்சனை, கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கானே, இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா, நீ கல்யாணம் வேறு ஆயிடுச்சு நிலா, இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஏன் தான் இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், சம்மந்தம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கானே நம்ம சோழனை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணா வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம பாண்டியன் வந்து பல்லவனை கூட்டிகிட்டு வாடா காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு. நம்ம சேரன் அண்ணா மட்டும் இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வந்து பார்க்குறாரு. நம்ம சேரன் அண்ணாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்னன்னு அவர் ஏற்கனவே ஒரு வெகுலியான பர்சன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அயனார் துணை சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு பெல் ஐக்கனை அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேரன் அண்ணா வந்து எப்படியாவது வந்துட்டு நிலாவை வந்து காப்பாற்றணுன்னு தான் யோசிப்பார். கண்டிப்பாக இந்த சோழன் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கார். அவர் வந்து ரொம்பவுமே வெகுலியான ஒரு பர்சன். அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறான்றதை நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அயனார் துணை சீரியல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து ரெகுலராக பாருங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.